விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி தாக்கல் செய்யக்கூடிய மனு மீதான விசாரணை 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போ விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் நேரில் ஆஜராகக்கூடிய நிலை ஏற்பட்டது. விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக சங்கீதா தாக்கல் செய்திருக்கக்கூடிய விவாகரத்து மனு தொடர்பாக விஜய் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்கீதா இந்த மனுவில் குறிப்பிடும் போது அந்த நடிகையுடைய பெயரை தற்போது நான் குறிப்பிடவில்லை, அவருடைய மாண்பை காக்கும் பொருட்டு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் விஜய் தரப்பது ஏதேனும் அழுத்தம் அல்லது மிரட்டல் வந்தால் நடிகையின் பெயரை பகிரங்கமாக வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு நடிகை ஒருவரோடு விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்தேன் என்றும், நடிகை ஒருவருடன் விஜய்க்கு கள்ள தொடர்பு இருந்ததால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக முக்கியமாக நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதி கூறியும் அதன்படி நடக்கவில்லை. இதற்கு முன்பாக இதை பற்றி பேசும்போது விஜய் என்னிடம் ஒரு முறை தெரிவித்தார். அதாவது இது போன்ற நிகழ்வு, இந்த திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் விஜய் அதன்படி நடக்கவில்லை என்றும், சிறிதும் வருத்தமின்றி நடிகையுடனான கள்ள தொடர்பை விஜய் தொடர்ந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றும் சங்கீதா அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று கணவன் மனைவி உறவில் விஜய் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி சரியாக 12 பக்க மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 2021 செப்டம்பர் முதல் 2022 பிப்ரவரி மாதம் வரை வழக்கறிஞர் மூலம் சுமூகமாக பிரிவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றும், விஜய் சங்கீதா இரு தரப்பிலும் வழக்கறிஞர் நோட்டீஸ் வழங்கப்பட்டது என்றும், ஆனால் தீர்வு எட்டப்படவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போன்று குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் அவருடைய மனதளவில் பாதிக்க கூடாது என்பதற்காகவே விவாகரத்து கோருவதை தள்ளி வைத்தேன். முழுக்க குழந்தைகளுக்காக மட்டும்தான் நான் பொறுத்திருந்தேன். அவர்களுக்காக மட்டும்தான் விவாகரத்து கோருவதை தள்ளி வைத்தேன். ஆனால் இனியும் பொறுக்க முடியாது என்று நீதிமன்றத்தை நாடுவது தவிர வேறு வழியில்லை என்று வந்துவிட்டதாக வேதனையோடு அதில் பதிவிட்டிருக்கிறார். 2021 தன்னை வார்த்தையால் விஜய் அவமானப்படுத்தியதாகவும் தன்னை புறக்கணித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். ஒரே வீட்டில் நடிகையுடன் தனித்தனியாக வசித்து வந்ததாகவும் தனது மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருப்பதுதான் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஒரே வீட்டில் நடிகையுடன் தனித்தனியாக வசித்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். விஜய் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது, பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போதும் அந்த நடிகையுடனே அவர் செல்வார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக தற்போது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் பல்வேறு சர்ச்சைகள் விஜய் சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்